வணக்கம். நம்மளோட இந்த வேகமான மாடர்ன் லைஃப்ல ரொம்ப பழமையான ஒரு ஞானத்துக்கு இடம் இருக்குமா? கண்டிப்பா இருக்கு. மாமுனிவர் அகத்தியர் இப்போதைய காலத்துக்குனே சில அற்புதமான வழிகாட்டுதல்களை கொடுத்திருக்கார். அத பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இதுல நம்மளோட அன்றாட பிரச்சனைகளுக்கு ரொம்ப எளிமையான தீர்வுகள் இருக்கு தெரியுமா? இந்த அறிவுரைகள் எல்லாம் எங்கிருந்து வந்ததுன்னு நீங்க யோசிக்கலாம். இது ஒரு ஆன்மீக கூட்டத்துல ஜீவநாடி வாசிப்பு மூலமா அகத்தியரே நேரடியா சொன்னது. அதுல சொல்லப்பட்ட மிக முக்கியமான ஒரு 5 வழிகாட்டுதல்களை தான் இப்போ நாம ஒண்ணா அலசி ஆராய போறோம். சரி, இந்த 5 விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாமா? முதல்ல நம்ம சுவாசத்தோட சக்தி பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அப்புறம் நம்மள சுத்தி இருக்கிற இயற்கையே ஒரு பெரிய மருந்தகம்ங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற நோய்களுக்கு என்ன மாதிரியான வாழ்க்கை முறை தீர்வு தரும்னு, உடம்புல வலிமையும் வாழ்க்கையில வெற்றியும் அடைய என்ன ரகசியங்கள் இருக்குன்னு பார்க்க போறோம். கடைசியா எப்படி இயற்கையோட ஒன்றி வாழ்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க உள்ள. ஓகே, நம்மளோட ஆரோக்கியத்துக்கான முதல் படி எதுல ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறீங்க? அகத்தியர் என்ன சொல்றாருன்னா, அது நம்மளோட மூச்சுல தான் இருக்குதாம். ஆமா, நம்ம சுவாசத்துல. அவர் சொல்ற அந்த சக்தி வாய்ந்த ரகசியம் என்னன்னு இப்ப பார்க்கலாம். நம்ம டெய்லி லைஃப்ல கடவுளை எப்படி உணர்றது, இல்ல அந்த தெய்வீக சக்தியை எப்படி கண்டுபிடிக்கிறது, இதுதான் அங்க கேட்கப்பட்ட ஒரு முக்கியமான கேள்வி. இதுக்கு அகத்தியர் சொன்ன பதில் ரொம்ப சிம்பிள். அது நம்ம தினமும் செய்யற ஒரு சாதாரண விஷயத்துல தான் ஒழிஞ்சிருக்கான். பாத்தீங்களா, காற்றில் இறைவன் மறைந்துள்ளான். இதுதான் அகத்தியரோட ஆழமான பதில். அதாவது நாம உள்ள இழுக்கிற ஒவ்வொரு மூச்சுமே அந்த தெய்வீக சக்தியோட நம்மள இணைக்குது. சரி, இது எப்படி ஒரு பிராக்டிஸா மாத்துறது? இந்த தெய்வீக தொடர்பு நாம உணர்றதுக்கு அகத்தியர் ஒரு சிம்பிளான பிராணாயாம டெக்னிக் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் அடிவயிறு வரைக்கும் நல்லா ஆழமா மூச்சை உள்ள இழுக்கணும். ரெண்டாவது, மூச்சை உள்ளேயே அடக்கி வச்சுக்கிட்டு மனசுக்குள்ள உங்களுக்கு பிடிச்ச ஒரு மந்திரத்தை, உதாரணத்துக்கு ஓம்னு சொல்லலாம். மூணாவதா, ரொம்ப மெதுவா முழுசா மூச்சை வெளியே விடணும். நல்ல ரிசல்ட் கிடைக்க இதை ஒரு நாளைக்கு 35 தடவை பண்ண சொல்றாரு. சரி, சில பேருக்கு உட்காந்து தியானம் பண்ணா உடம்பெல்லாம் வலிக்கும். அப்போ என்ன பண்றது? அதுக்கும் அகத்தியர் ஒரு வழி சொல்றாரு. நீங்க சாவாசான நிலையில, அதாவது மல்லாக்க படுத்துக்கிட்டே இந்த சுவாச பயிற்சியை செய்யலாம். இதனால உடல் வலி ஒரு தடையாவே இருக்காது இல்லையா? அடுத்ததா நம்ம 2வது பகுதிக்கு போகலாம். மூச்சுக்கு அப்புறம் எது முக்கியம்? சாப்பாடு தான். உணவையே மருந்தாக்கி நம்ம உடம்ப எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கலான்னு அகத்தியர் சொல்றத கேட்போம். நம்ம உடம்ப நல்லா வலுவாக்க அகத்தியர் சில சூப்பரான மூலிகைகளையும் கீரைகளையும் சாப்பிட சொல்றாரு. இதுல பாருங்க, ஓரிதழ் தாமரைன்னு ஒண்ணு இருக்கு. அதை நம்ம உடம்ப இரும்பு மாதிரி ஆக்கிடுமா. அதே மாதிரி பூமி சர்க்கரை கிழங்குன்னு ஒண்ணு, அது ரொம்ப சக்தி வாய்ந்ததாம். இது எல்லாமே நமக்கு இயற்கை கொடுத்த வரம். இங்க பாருங்க, உதாரணத்துக்கு முருங்கைக்கீரையும் பொன்னாங்கண்ணி கீரையும். இது மாதிரி கீரைகளை நம்ம சாப்பாட்டுல அடிக்கடி சேர்த்துக்கிட்டாலே போதும், நம்ம ஆரோக்கியத்துக்கு ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் போட்ட மாதிரி. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம். இந்த மூலிகைகள்லாம் வெறும் செடி கொடி இல்ல, மூலிகைகள் சித்தர்களுக்கு சொந்தம்னு அகத்தியர் சொல்றாரு. அதனால இதையெல்லாம் வியாபாரமா பார்க்காம ஒரு சேவையா ரொம்ப மரியாதையோட பயன்படுத்தணும்னு அவர் வலியுறுத்துறாரு. சரி, இந்த பழங்கால ஞானத்தை வச்சு இப்போ நமக்கு இருக்கிற ஹெல்த் ப்ராப்ளம்ஸை எப்படி சரி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை டயபெட்டிஸ். அதுக்கு அகத்தியர் ரொம்ப சிம்பிளான டயட் செஞ்சு சொல்றாரு. வெள்ளை சர்க்கரையை சுத்தமா தொடாதீங்க. அதுக்கு பதிலா வெல்லம் இல்லனா சுத்தமான தேன், அதையும் அளவா யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி அரிசிக்கு பதிலா கோதுமை, ராகி மாதிரியான தானியங்களை சாப்பிட்டா பிளட் சுகர் லெவல் கண்ட்ரோல்ல இருக்கும். இது மட்டும் இல்ல, இன்னும் சில லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸும் சொல்றாரு. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிப் என்னன்னா, மாசத்துக்கு ஒரு தடவை மலை ஏறணுமா. ஆமா, நல்லா கஷ்டப்பட்டு மலை ஏறும்போது வேர்வை வழியா நம்ம உடம்புல இருக்கிற நச்சுக்கள் எல்லாம் வெளியேறிடும் சொல்றாரு. சூப்பர் இல்ல? நாம குடிக்கிற தண்ணியையே எப்படி இன்னும் சத்துள்ளதா மாத்தலாம், அதுக்கும் ஒரு வழி இருக்கு. நீங்க தண்ணி ஊத்தி வைக்கிற பானையில முழு நெல்லிக்காய், ஒரு முழு எலுமிச்சை, அப்புறம் நன்னாரி வேர், இது 3ஐயும் போட்டு ஊற வச்சிடுங்க. நாள் முழுக்க அந்த தண்ணியை குடிங்க. 2 நாளைக்கு ஒரு தடவை இதுல இருக்கிறத மாத்தினா போதும், நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் நேச்சுரலா கிடைச்சிடும். சரி, இதுவரைக்கும் உடம்பு ஆரோக்கியத்தை பத்தி பார்த்தோம். இப்போ நம்ம வாழ்க்கையில வலிமையும் வெற்றியும் அடையறதுக்கு அகத்தியர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். வெற்றிக்கு முதல் தேவை ஒழுக்கம்னு அகத்தியர் சொல்றாரு. குறிப்பா ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவர் சொல்ற நம்பர் 1 டிப், அதிகாலை 3 மணிக்கு, அதாவது பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து படிக்கிறது. அந்த நேரத்துல நம்ம மனசு ரொம்ப அமைதியாவும் ஷார்ப்பாவும் இருக்குமா. அப்போ படிச்சா எதுவுமே சுலபமா மனசுல பதியும். படிக்கிறதோட சேர்த்து அவங்களோட ஞாபக சக்தியும் கவனத்தையும் அதிகரிக்க வல்லாரை, நெல்லிக்கனி மாதிரியான உணவுகளையும் எடுத்துக்க சொல்றாரு. உணவுல தூய்மை எவ்வளவு முக்கியம்னு சொல்லும்போது அகத்தியர் இப்ப இருக்கிற உணவு தயாரிப்பு முறைகளை ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அன்னைக்கு நெய் எப்படி செஞ்சாங்க, பால், அப்புறம் தயிர்,
அதிலிருந்து வெண்ணெய், அதுக்கப்புறம் தான் நெய். அப்படிதான் சாப்பிடணும். இன்னைக்கு மனுஷங்க என்னென்னமோ பண்றாங்க, அதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. இந்த பாரம்பரிய முறை ஏன் இவ்ளோ முக்கியம்னு சொல்றாரு? அதாவது ஆரோக்கியமான நெய் செய்யறதுக்கு இதுதான் சரியான வழி. முதல்ல சுத்தமான பாலை தயிராக்கணும், அப்புறம் அந்த தயிரை கடைஞ்சு வெண்ணெய் எடுக்கணும், கடைசியா அந்த வெண்ணெயை உருக்கி நெய் செய்யணும். இப்போ நாம பண்ற மாதிரி பால்ல இருந்தே நேரடியா க்ரீம் எடுத்து பண்றது உடம்புக்கு நல்லதில்லைன்னு அகத்தியர் திட்டவட்டமா சொல்றாரு. இங்க பாருங்க, மண்பானையில தயிர் கடையிற இந்த பாரம்பரிய முறை இது வெறும் நெய் செய்யற ஒரு வேலை மட்டும் இல்ல, இது இயற்கையோட நம்ம இணைக்கிற ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறை. இப்போ நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இது எல்லாத்தோட ஒட்டுமொத்த சாராம்சம் என்னன்னா, இயற்கையோட ஏய்ந்து வாழ்றது தான். அகத்தியர் சொன்ன எல்லா போதனைகளோட மையக்கருவே இதுதாங்க. உண்மையான ஆரோக்கியமும் சரி, சந்தோஷமும் சரி, அது பெரிய மருந்து மாத்திரையிலையோ இல்ல கஷ்டமான பயிற்சிகள்லையோ இல்ல. அது இயற்கையோட விதிகளை புரிஞ்சுக்கிட்டு அதோட ஒன்றி வாழ்றதுல தான் இருக்கு. எல்லாமே செயற்கையா மாறிப்போன இந்த உலகத்துல இயற்கையை நோக்கி நீங்க எடுத்து வைக்க போற முதல் ஸ்டெப் என்னவா இருக்கும்? இன்னைக்கு நாம பேசின விஷயங்கள்ல இருந்து ஏதாவது ஒரு சின்ன மாற்றத்தையாவது உங்க வாழ்க்கையில கொண்டு வர முயற்சி பண்ணுங்க. நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். நன்றி.